தொட்ட பெட்ட ரொட்டு மெல்ல முட்டை பரோட்டா நீ தொட்டை கொள்ள சிக்கன் தரட்டா. வேல்முருகன் கூட மட்டும் டான்ஸ் ஆடினா அது வேற மாதிரி பேசுவாங்க. அதை விட இப்படி போடுங்க, ஒரு குழந்தைய கூட சேர்ந்து ஆட விடுங்க. அவராவது பரவாயில்ல, பாதியில் எழுப்பணும்னா அவர் எழுந்துக்கிறாரு. இவன் 6 மணிக்கு சரக்கு அடிச்சுட்டு படுத்தான்னா மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் எழுந்துப்பான். இவன் பேசலாமாங்க? இப்போ புரியுதுங்களா? பெரியாரை போய் வச்சிருக்கா. பெரியார் என்ன சொல்லிட்டாரு, கூத்தாடிக்கிட்ட நாட்டை விட்டா கூத்தியார்கிட்ட கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இவன் கிளீனாக தெரிஞ்சு போச்சு. இது கூத்தாடின்றது இன்னும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறான். அந்த தலையில் நங்கு 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 நங்குன்னு ஆணியில் குத்துவார் திருவள்ளூர் தலையில். ஏன்னா இவ்வளோ பேர் தற்கூரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவனை எப்போ அடிக்கிறதாலும் கொடுங்க, ராத்திரி 12 மணி கூட கொடுங்க, நான் வந்து அடிக்கிறேன். இப்படிங்க சொல்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒட்டுமொத்த காணொலி பார்க்குற அத்தனை சொல்லலாம், விஜய் வந்து உண்மையான ஒரு தீய சக்தியாருன்னா விஜய் தான் தீய சக்தி. ஒரு கட்சியோட மாநாடு சார், கட்சியோட 3ஆம் ஆண்டு துவக்கலாம். இவன் எப்படி வந்து அங்கே நிற்கலாம்? மூத்த பத்திரிகாரன் வந்து நான் எந்த கட்சியும் சாராதவன்றான். அப்போ அவனுக்கு அங்கே என்னடா வேலை? ஊழல்வாதிகளையும் பொம்பளை பொறிக்கைகளும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சி அமைப்பீங்களா? நீங்கள் விட்டுருமானாங்க. உன் பிராண்டை கிழிக்கிறது தான் வேலையே. பொறுக்கி பசங்களாம் வச்சு பொம்பளை பொறுக்கிகளை வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு ஊழல்வாதிகளை வச்சுக்கிட்டு சும்மா 4 பொம்பளைங்களை மேடையில் ஏறி பேச விட்டுட்டு நக்கல் அடிக்கிறீங்க. உங்கள் ட்ரெண்டில் எங்களுக்கு தெரியாதா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போன கதையாக இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, தாவேகா கட்சியோடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா. இது துவக்க விழாவா, இல்லைன்னா ஏதாவது ஸ்கூல் ஆண்டு விழாவா, இல்லைன்னா எதனா ஒரு டான்ஸ் பார்ட்டியா, இல்லைன்னா வந்து இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவார், அந்த மாதிரி எதனா விழாவா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் என்ன சொல்கிறதுன்னா, வேறு என்ன சார் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும்? இவன் என்ன வந்து ஒரு பெரிய உலக அரசியல் தெரிஞ்சவனா, இல்லை உள்ளூர் அரசியல் தெரிஞ்சவனா, அகில இந்திய அரசியல் தெரிஞ்சவனா? என்ன எதிர்பார்க்க முடியும்? இல்லை ஒரு பெரிய தத்துவார்த்தவாதியா, இல்லை என்ன அரசியல் அனுபவம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது சார். ஒரு நடிகன், அவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் உச்சபட்சமாக டான்ஸ் ஆடுவான். நம்ம கூத்தாடின்னு சொன்னால் தப்பாகிடும். அது நடிகர்களை சொல்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தைக்கே வேறு மாதிரி அர்த்தமாயிட்டு. நடிகர்களை தான் எல்லாருமே கூத்தாடி, நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்போது இவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இவங்ககிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் மண்டையில் அரசியல் அறிவே கிடையாது. சுத்த களிமண். ஒரு நாள் மழைக்கு தாங்காத ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. இவன் வேறு என்ன சார் எதிர்பார்க்க முடியும்? இவங்ககிட்ட டான்ஸ் தான் ஆட முடியும். அதை ஆடி காட்டுறான். அது கூட சேர்ந்து குழந்தைய ஆட வைக்கிறது, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். அதெல்லாம் வேல்முருகன் கூட மட்டும் டான்ஸ் ஆடினா அது வேறு மாதிரி பேசுவாங்க. அதை விட இப்படி போடுங்க, ஒரு குழந்தைய கூட சேர்ந்து ஆட விடுங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் இவங்ககிட்ட வேறு என்ன அரசியல்? இவருன்னா அப்படியே உலகத்தை அப்படியே புரட்டி போடுற அளவுக்கு ஏதாவது அரசியல் தெரியுமா? இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட வரலாறு தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு ஏதாவது தெரியுமா? கடந்த 10 ஆண்டு கால அரசியல் வரலாறாவது தெரியுமா? மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவன் பிரச்சனையே அவனுக்கு தெரியாது. 6 மணிக்கு மேலே சரக்கு அடிச்சு படுத்து தூங்கிறவன் அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். காலம் முழுக்க 60 படம், 60 படமும் வந்து பார்த்தீங்கன்னா 60 நடிகைகளோட டான்ஸ் ஆடணும். வேறு என்ன சார் தெரியும்? அரசியல் சினிமா குறித்து பார்வை கூட சொல்கிறேன் நான். ஏதாவது ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறானா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்கானா, கதை வசனம் எதனா எழுதியிருக்கானா? கிடையாது. பாட்டு பாடுறது பெரிய கஷ்டம் கிடையாது சார். சார் நீங்கள் பாட்டு பாடுறது பெரிய கஷ்டம் சொல்லும்போது தான் இவர் ஆடின டான்ஸை வச்சு சமூக வலைத்தளத்தில் ஒருத்தன் போட்டிருக்கான். தொட்டப்பேட்டா ரொட்டு மேலே முட்டை பரோட்டா பாட்டை போட்டு எவன் பார்த்த வேலைடா இதுன்னு போட்டிருக்கானுங்க சார். அதுதான் சார் சொல்கிறேன்ல. வேறு இவங்ககிட்ட எதிர்பார்க்குறது நம்ம மக்கள் தான் இங்கே பிரச்சனையே. இப்போ மக்கள்கிட்ட வந்து அந்த மக்கள் நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு 51 வயசு ஆகிடுச்சு, இவர் பெரிய அரசியல் ஞானம்லாம் இருக்குது, மக்கள் குறித்து சிந்திக்கிறாரு. மக்கள் பிரச்சனை என்னன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியாமையே வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன்னா அது விஜய் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி விஜய்க்கு பெரிய விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. இது வீணா என்ன, ஜெய்னா என்ன,
எனக்கே தெரியாது, என் பேர் ஜெய்சங்கர், இது வரைக்கும் தெரியாது. ஜெயினா வெற்றின்னு. டேய், நான் எவ்வளோ தோல்வியை சந்திச்சிருக்கேன் தெரியுமா? தோல்வி அதான் சொல்லுவாங்க, ஒரு வரி சொல்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் தத்துவமான வரி, நீங்கள் தான் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கணும். தோக்கிறவங்கிட்ட சின்னதாக ஒரு கதை இருக்கும், தோக்கிறவங்கிட்ட சின்ன கதை தான் இருக்கும். ஜெயிக்கிறவங்கிட்ட பெரிய கதை இருக்கும். அதில் பெரும்பகுதி அவன் வந்து தோல்வி தான் இருக்கும். பல தோல்விகள் கண்ட பிறகு தான் அவன் ஜெயிச்சிருப்பான். அதனால் அவர் தொட்டதெல்லாம் வெற்றி பெறுறாரு. இது தொட்டதெல்லாம் அவர் காலம் ஃபுல்லாக வெற்றியே விடுறாருன்னு சொன்னால் அவன் இன்னும் வந்து அவன் பின்னாடி ஒரு சின்ன கதை தான் இருக்கும். அப்போ விஜய் வந்து ஒரு சின்ன கதை, அவ்வளோதான், சிறுகதை, பெருங்கதை கிடையாது. இல்லை, அவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறார், என்னென்னா முதல்வரே பாருங்க விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லுவாராம் ஸ்டாலின். சார் சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சா சார்? இவர் வந்து விஜய், அவர் ஸ்டாலின் வந்து தூங்கிட்டு இருப்பாராம். அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா அவர் வந்து விசில் 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 சொல்லுவாராம். எழுப்பி என்ன சின்னன்னு கேட்டால் விசில் விசில் தான். இது இவன் கற்பனை. தற்கொலைகள்லாம் இப்படி தான் யோசிக்கும். அவராவது பரவாயில்ல, பாதியில் எழுப்பணுன்னா அவர் எழுந்துக்கிறாரு. இவன் 6 மணிக்கு சரக்கு அடிச்சுட்டு படுத்தான்னா மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் எழுந்துப்பான். இவன் பேசலாமா அதை? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். முக ஸ்டாலின் தூங்குறாரு, ரைட்டு. நீ பாதியில் எழுப்புனா அவர் எழுந்து விசில்னு சொல்கிறாரு, ரைட்டு, ஓகே. ஆனால் இவன் எப்படின்னா 6 மணிக்கு படுத்தானா சரக்கு அடிச்சுட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் எழுந்துப்பான். அதுக்கு இடையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்து தூங்கும் போதே விசில் வச்சிங்கன்னா அவன் கொத்த சத்தத்தில் விசில் சவுண்டு வரும், அவ்வளோதான். இல்லை சார், பேச்சு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது சரியான பைத்தியம் இல்லை, சரியே ஆகாத பைத்தியம் சார். அவன் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் அவனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல். சார் அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல சார். நீங்கள் பாருங்கள் சார், அவன் மேடையில் வந்து நிற்கிற ஸ்டைலை பாருங்கள், அவன் பேசுகிற ஸ்டைலை பாருங்கள். அதுக்கு முன்னாடி பேசின அந்த பெண்கள் பேசுகிறத பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணி கூட தமிழ் குறித்து பேசணும், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? பாவம் அதுங்கெல்லாம் மெல்ல மெல்ல ஜோம்பிஸ் ஆகிடுச்சிங்க. இது அந்த கோரப்பல்ல வந்து கடிப்பட்டு எப்படி ஜோம்பிஸ் எப்படி மாறுறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும், சரிங்களா? விஜய் பேச வந்தது, மேடை வந்து நின்னதும் பேசுகிற ஸ்டைல் எல்லாமே பாருங்கள், ஒரு முட்டாள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது. என்னை கேட்டால் அந்த அரசியல் கட்சியே வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்கள் கூடாரமாக தான் இருக்குது. அதில் 1-2 பைத்தியங்கள் வந்து அதுக்கப்புறம் அது வந்து சரியாகாத பைத்தியம் ஆயிரும், அவ்வளோதான். 1-2 வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து அது பைத்தியம் ஆகிடுது. ஏன்னா ஃபெலிக்ஸ் கை தட்டுவானா சார்? என்னன்னா அப்படியே வந்து அறிவார்ந்த விஷயத்தை பேசிட்டாங்கன்னு தெரில, கை தட்டுறானுங்க, சிரிக்கிறானுங்க, அசிங்கமாக இல்லை? ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும், கருத்தியல். ஒரு விஜய் பேசிட்டு சொல்ல ஒரு பெரிய தர்க்கம் நிலவணும், இருக்கா ஏதாவது? இவனால் அந்த NDTV அசிங்கப்பட்டு கிடக்குது. இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது எல்லா வீட்டில் இருக்கிற விஜயும் வந்து எழுப்பி கூப்பிடுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஆமாம், நான் கேட்குற ஒரே வார்த்தை நீ சொல்ல, அதில் வர 2 பால், இது ஆண் பால் பெண் பால், ஒவ்வொரு வீட்டையும் விஜயும் வராங்களாம். இது எப்படி இருக்கு பாருங்க. அது விஜய்னு என்ன சார் அர்த்தம்? அதாவது பெண் பாலம், விஜய்ன்றது ஆணா, விஜய்ன்றது பெண்ணா. அப்போ என்ன சொல்ல வராங்க? புரியல உங்களுக்கு? புரியல. வீட்டில் 2 தற்குறி இருக்குன்றான். ஒரு வீட்டுக்கும் தமிழ்நாட்டில் 2 தற்குறி இருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ணு. வீட்டுக்கு 2 தற்குறி இருக்கிறாங்கன்றதான் அர்த்தம். அவன் சொல்லக்கூடிய அர்த்தமே அதுதான். அப்படியே இவங்களே ஒரு கற்பனை. என்னன்னு கேட்டால் வந்து ஒரு கன உலகத்தில் நான் நினைக்கிறேன் இவங்க தனி உலகத்துக்கே போயிட்டானுங்க சார். இவனுங்க ஆட்சி அமைச்சு, மந்திரி சபையை அமைச்சு, என்ன ஆட்சி நிர்வாகமே இவங்க கையில் இருக்கிற மாதிரி, முதலமைச்சராகி இவர் எல்லா ஃபைல்லையும் கையெழுத்து போடுற மாதிரி. அவர் சொல்கிறார், ஸ்டாலினை சொல்கிறார்ல, அங்கே சொல்கிற மாதிரி ஸ்டாலின், விஜய் சொல்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து அவர் தூங்கிட்டு இருப்பார், அவர் எழுப்பி கேட்டிங்கன்னா அவர் விசில். இவன் நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தில் வந்து கொரட்டை விட்டுன்னு கனவுல என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைலில் கையெழுத்து போடுற மாதிரி, அந்த சைரன் போட்ட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ரட்டரியேட் போகிற மாதிரி வர மாதிரி, இப்படி ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது நல்லா தெரியுது, பேசுறதுலே தெரியுது. ஏன்னா ஒருத்தர் அடுத்த இவர் வந்து முதலமைச்சர்னு சொன்ன உடனே அப்படியே புடிசிரிப்போடு அப்படி அதை ரிசீவ் பண்ணுறான் பார்த்தீங்களா? அதிலே தெரிஞ்சிச்சு வந்து கேட்டால் ஒரு கன உலகத்தில் வந்து இவன் வந்து நீந்துறான். எங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் சொல்லு, என்ன நீங்கள் அடுத்தது நீங்கள் தான் முதல்வர், நீங்கள் தான் கோட்டையில் கால் வைக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட விடிவெள்ளி நிரந்தர முதல்வர் நீங்கள் தான், இப்படி சொன்னால் புலகாங்கி தான் அடைகிறான். இது ஒன்றும் தேராது, நல்லா தெரிஞ்சிச்சு கேட்டால் இருக்க வந்து இவனுடைய கல்ட்டு உடையுது. இவன் மேடையில் மைக்கை பிடிக்க கல்ட்டு உடையுது. இல்லை, அவர் வண்டி வரும்போது
ஒரு கட்சியோட பொதுச் செயலர் பின்னாடி ஜாக்கிங் வர்றார் வண்டி கூடவே. சார் அவன் நீங்கள் வேறு சார் ஒரு பொதுச் செயலர் நீங்கள் வேறு சொல்லிட்டு கிடக்குறீங்க. நீங்கள் வேறு அவன் ஒரு ஆளா சார்? நீங்கள் வேறு பொதுச் செயலர் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேறு அவன் வந்து என்ன இருக்கிறதுலையே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மழைக்கு கூட இவனாவது ஒரு மழைக்கு தாங்குகிற களிமண் இது விஜய். அது மழைக்கே தாங்காது, காற்றுக்கே தாங்காது, ஈரக்காற்று பட்டாலே கரைஞ்சிரும். அப்படிப்பட்ட களிமண் யார் குஷியாக இருந்தால் நான் சொல்கிறேன். நான் நீ போய் அவனெல்லாம் போயிட்டு பெரிய அறிவாளி வேறு பேசிட்டு கிடக்குறீங்க. நீங்கள் யார் அவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அதுதான் அவனுடைய வேலையை. அவன் கார் பின்னாடி ஓடுறதும் காரத்தை இதுக்கே எப்படி சொல்கிறீங்க? இன்னும் அவன் கதவு திறந்து விடுறது, காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைலம் தேய்ச்சி விடுறது, வேறு யார்? அவன் தானே பண்ணுறான். நீங்களும் பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் வேலையே என்ன சார்? இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுழுக்கெடுத்து விடுறதும், முழங்கால் வந்து பார்த்தீங்கன்னா தைலம் தேய்ச்சி விடுறது, கதவு சாத்துறது, கதவு பூட்டுறது, அப்புறம் கூட்டின்னு வந்து விடுறது, கூட்டின்னு போய் விடுறது, இதை தானே பண்ணிட்டு இருக்கிறான். இல்லை சார், இந்த டான்ஸ் ஆடுறத வந்து ஊரே கேவலமாக பேசுது. இந்த மாதிரி ஒரு தற்கொலை தலைவலி இதுதான் சார். இதுதான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவன் முழுக்க இவன் யாருன்றத இன்னைக்கு காட்டினா பாருங்க. இவனுக்கு தெரிஞ்சது அதுதான் சார். ஏதோ மலேசியாவில் போன ஒரு சினிமா ஆடியோ லான்ச்சு அங்கே டான்ஸ் ஆடினா ஒரு இது இருக்குது. கேவலமாக பேசுகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இவனே ஒரு கட்சி மாநாட்டில் போய் டான்ஸ் ஆடி கிடக்குறான். ஏதோ பாட்டு பாடுறது ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினா அது சகஜமாக எல்லாரும் பண்ணக்கூடியது தான். அதில் போய் இவன் டான்ஸ் ஆடுறனா இவன் லட்சம் இவங்ககிட்ட போய் நாட்டை ஒப்படைக்க முடியுமா சார்? தமிழ்நாட்டை அதுவும் காமராஜரத்தும் இவன் ஒரு கொள்கை தலைவராக வச்சுருக்கிற டான்ஸ் ஆடுறான் வந்துட்டு. இப்போ புரியுதுங்களா? பெரியாரை போய் வச்சுருக்கா. பெரியார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தா கூத்தியார்கிட்ட கொடுத்துருவான்னு சொல்லிட்டு. இவன் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இது கூத்தாடின்றது இன்னும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறான். பெரியார் கொள்கை தலைவர் வச்சுருக்கிறான். போதுங்களா சார்? அதாவது இந்த சந்தானம் ஒரு படத்தை சொல்லுவார், இன்ஸ்பெக்டர் சார் இங்கே பாருங்க பூரா பைத்தியமாக இருக்குது அப்படின்னு. சார் பைத்தியம்னா என்ன மாதிரி பைத்தியம்னா அதனால தான் இந்த ஜோம்பிஸ்ன்னு சொல்கிறது. புரியுதுங்களா சொல்கிறது? அதில் சேர்றதெல்லாம் பாருங்கள், கடிப்பட்ட உடனே வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த ஜோம்பிஸ் கடித்த உடனே அந்த பாய்சன் அந்த வைரஸ் போயிட்டு அவனை வந்து அந்த ஜோம்பிஸ் ஆக்கிரும். அந்த மாதிரி தான் அந்த கட்சியில் சேர்ந்தாலே கடிப்படுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. அந்த கட்சியில் போய் நீங்கள் மெம்பர் ஆகிறீங்கன்னு சொன்னால அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை ஆயிருங்க. நம்ம அப்படி பார்க்குறோம் பரவலாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் தமிழக வெற்றி கழகன்றது வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்றதை நான் மட்டும்தான் அழுத்தமாக திருத்தமாக சொல்கிறேன். அந்த கட்சியே வந்து அழிக்கப்பட வேண்டிய கட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய பொசுக்கப்பட வேண்டிய கட்சி அது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் இந்த ஜோம்பிஸ் பரவனா. இப்போ கேரளா சில பேர் சொல்கிறான், கேரளாவில் கூட ஒரு கூட்டம் இருக்குது அவருக்கு, அவர் இங்கே கூட்டம் இருக்குதாங்கண்ணா. எங்கே இருந்தாலும் சொல்கிறார், இந்தியா முழுவதும் கூட பார்த்தா அந்த கட்சியை வந்து ஒழிக்கணும்னு அழிக்கணும், நசுக்கணும் அந்த கட்சியை, டோட்டலாக பொசுக்கணுன்ற அந்த கட்சியை. காரணம் கேட்டால் அறிவற்ற ஒரு கூட்டத்தை வச்சு பார்த்திங்கன்னா வந்து நாட்டை ஆள்றது எவ்வளோ பெரிய ஆபத்தானது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த நாடு வந்து அறிவார்ந்த நபர்கள்கிட்ட, காமராஜர் உட்பட நீங்கள் கருணாநிதி கூட, ஏன் ஜெயலலிதாவை கூட நீங்கள் ஒப்பிட்டு எடுத்துங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்போ வந்து ரோல் மாடல்ன்றான். என்ன அவங்கெல்லாம் அறிவுள்ள தலைவர்கள். அவங்கள போயிட்டு வந்து ஒரு ரோல் மாடல் சொல்கிறான், அறிவில்லாத ஒருத்தர் ரோல் மாடல்னு சொல்கிறான். ஏற்கனவே கொள்கை தலைவர் யாரெல்லாம் வச்சுருந்தான் உங்களுக்கு தெரியும், 5 பேரை வச்சுருந்தான் கொள்கை தலைவராக. இப்போ 6வதாக அண்ணாவை கொண்டு வந்தான், 7வதாக வந்து எம்ஜிஆரை கொண்டு வந்தான். இப்போ என்ன சொல்கிறான் NDTVலன்னு கேட்டால் ஜெயலலிதாவும் கலைஞரும் கூட என்னுடைய ரோல் மாடலுன்றான். அப்போ இன்னும் அடுத்தது யாரை கொண்டு வருவான்? MK ஸ்டாலின் சொல்லுவான், எடப்பாடியை சொல்லுவான், ஏன் உதயநிதியை சொல்லுவான், இன்பநிதியை சொல்லுவான், எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர்னு அறிவிப்பான். அப்புறம் இவனுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். அப்போ இங்கே வந்து இவங்கிட்ட தனித்து போட்டிடுற அந்த தைரியமும் கிடையாத, கூட்டணிக்காக கூப்பிட்றான். தனித்துவம் என்பதே இல்லை இவங்கிட்ட. ஆக மட்டும் அடிப்படை அறிவற்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நாடால் ஆசைப்படுறான். அவனை எப்படி நம்ம புறந்தள்ளணும், எப்படி புறக்கணிக்கிறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கட்சிக்கு வாக்களிக்க மறுக்கிறது, இதை பற்றி தான் மக்கள் யோசிக்கிறாங்க. தவிர ஒருபோதும் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் வாய்ப்பே கிடையாது. 10% கூட வாங்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இல்லாத நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால தான் இந்த இவனுங்களெல்லாம் கூட்டு வந்து சீன் போடுறான். இவன் TSS மணியனை கூட்டு வந்துட்டான். அவன் வந்து தற்கொலை மாதிரி பேசுகிறான். TSS மணியை வந்து பேசுகிற அத்தனை வார்த்தையிலையும் பாருங்கள் ஒப்பிடுறான். எதோ ஒப்பிடுறான் பார்த்தீங்கன்னா, கரூர் அந்த கூட்ட நெரிசலில் சேர்த்த அந்த 43 பேர் அந்த மரணத்தை, அந்த சம்பவத்தையும் 5 லட்சம் பேர் கூடின அந்த விமானப்படை இந்த சாகச நிகழ்ச்சி பார்க்க 5 லட்சம் பேர் கூட்டினாங்க போகிறேன், அதையும் ஒப்பிடுறான். எப்படி நியாயமாக இருக்கும் நீங்களே சொல்லுப்பாங்க. ஒரு 43 பேர் ஒரு நடிகனை பார்க்க வந்த ஒரு கூட்டம், 27,000 பேர் கூட்டத்தில் 43 பேர் இறக்கிறதையும், இந்த தேசத்துக்காக வந்து விமானப்படையில் வீர சாகசங்கள் செய்யக்கூடிய அந்த வீர சாகசத்தை பார்க்க வந்த 5 லட்சம் பேரில் இறந்த 5 பேரையும் ஒன்றா ஒப்பிடுறான். இது எப்படி நியாயம்? இந்த ஒப்பீடு நியாயமாக இருக்கும்?
அப்போ புரியுதுங்களா? டிஎஸ்எஸ் மணியனும் தற்கொலை ஆகிட்டான். இதான் உண்மை. எப்படா ஒன்றா சேர்க்க முடியும்? எப்படி ஒன்றா இணைக்க முடியும்? இந்த நிகழ்வு வேற. 27,000 பேர் கூடினாங்க வேலுச்சாமிபுரத்தில். யாரை பார்க்க? நடிகனை பார்க்க. இறந்தது எத்தனை பேர்? 43 பேர். இங்கே எதுக்காக கூடினாங்க? இந்த தேசத்துக்காக வந்து தங்களுடைய உயிரை வந்து அர்ப்பணிக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய வீர சாகசங்களை பார்ப்பதற்காக கூடிய 5 லட்சம் பேர். அந்த 5 லட்சம் பேர்ல 5 பேர் இறக்குறாங்க. இந்த 2 சம்பவத்தை நீங்க எப்படி ஒப்பிட முடியும்? நடிகரும் இராணுவ வீரனும் ஒன்னாடா? அறிவு கட்டவனே, டிஎஸ்எஸ் மணியன் தான் நான் கேட்கிறேன். இராணுவ வீரனும் நடிகனும் ஒன்னா? தப்பு இல்லை அது? 27,000 பேர் 5 லட்சம் பேர் ஒன்னா? 5 உயிரும் 43 உயிரும் ஒன்னா? முட்டாள்தனமாக பேசக்கூடாது. உங்களுக்கு திமுக மீது அரிப்பு இருக்குன்னா நேருக்கு நேர் மோதணும் ஆம்பளையா. அதை விட்டுட்டு என்ன வந்து வழியை மறிச்சிட்டாங்க, மன்னர் குடும்பம் வந்து போகணுன்றதுக்காக வந்து வழியை சாலையை மறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இலைமறை காய்மறை இப்படிலாம் வந்து பேச டைரெக்டாக போல்டாக பேசுங்க. பேசுகிறதா நேருக்கு நேர் பேசணும். எதிராக வந்து சரி, இராணுவ வீரனை ஒரு நடிகனை ஒன்றா ஒப்பிடுவீங்களா நீங்கள்? 43 உயிரும் 5 உயிரும் ஒன்றா? சொல்லுங்கள். 27,000 பேர் 5 லட்சம் பேர் ஒன்றா? அறிவோடு பேசணும். எது பேசினாலும் அவன் முகத்தை நக்கிறதுக்காக, விஜய் முகத்தை நக்கிறதுக்காக பேசுகிறோம். நீங்களாம் ஒரு மூத்த பத்திரிகையாளர். நீங்கள் அவன் முகத்தை நக்கிறதுக்காக பேசுகிறீங்க. அப்புறம் தாறுமாறாக பேசுகிறேன் நான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னார். திருவள்ளூர் மட்டும் இப்போ இருந்திருந்தா அப்படின்ற பெரிய குரல். ஐயோ, அந்த குரலை பார்த்துதான்ப்பா திருவள்ளூர் வந்தால் இப்போ இருந்தா. நீ இந்த குரல் நீ சொன்னீங்கன்னா திருவள்ளூர் இருந்தாலும் தூக்கில் தூக்கியிருப்பார் திருவள்ளுவர். இல்லை கூப்பிட்டு அந்த ஆணி வச்சு நங்கு 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 நங்குன்னு தலையில் கொட்டியிருப்பார். அறிவு இருக்கடா, பெரிய கண்டுபிடிப்பு இவர். என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே குரல் தனியாக குரல் சொன்னான். அகர முதல எழுத்தெல்லாம் வந்து அதையே தப்பு எத்தனை தடவை மனப்பாடம் பண்ணான்னு எனக்கு செய்தி வந்துச்சு. இதையே ஒரு நாள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த குரலை எழுதி, அந்த 2 லைன் குரலை. சார் அப்படி என்னதான் சார் திருக்குறள் அவர் சொல்லிட்டாரு? ஆமாம், பெரிய அப்புறம் மயிறு திருக்குறள் சொல்லிட்டாரு. நீங்கள் அப்புறம் நீங்கள் வேறு வெறுப்பேற்றுங்க சொன்னேன். என்னமா அக்கிரமோ அநீதி தில்லுமுல்லு முதற்றே உலகுன்ட்டான். அட ஒரு குரலாக ஒன்று. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அவன் சொன்னதெல்லாம் ஒரு குரல். அது குரல். அதெல்லாம் சொல்லிட போகிறேன் சார். அப்புறம் நாங்கள் 10 100 குரல் கிடையாது. பாட்டிலே நான் துப்பாருக்கு துப்பாய தூ மழைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டிலே வருதா இல்லையா? அவன் பாட்டிலையே நான் சார் இதெல்லாம் இந்த அவனை மாதிரி தற்கொலையெல்லாம் நம்ம பேச முடியாது. அறிவுகட்டுத்தனமாக பேசக்கூடாது. திருக்குறள் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்றது முதல் குறள். அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா பசுமரத்தாணி மாதிரி இருக்கிறதா எல்லார் மனசுலையும் பதிவாக இருக்குது. அதை கெடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள். அதுவே திருக்குறளுக்கு அநீதி. இது திருக்குறள் வாசிக்கிற பல தமிழர்கள் அவன் மேலே வழக்கே போடுவாங்க. திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா கலங்கப்படுத்தக்கூடாது. திருவள்ளுவர் இருந்தார்னா, டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்தார்னா முதல்ல அந்த ஆணியை வந்து இவனை குத்துவார். நங்கு நங்கு நங்குன்னு தலையில் இருந்து ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் பார்த்துருப்பீங்க. தலையெல்லாம் முள்ளமண்டி குத்துனா மாதிரி தலையை காட்டுவாங்க பாருங்க ஒருத்தன். அந்த மாதிரி இருக்கும் அவன் தலை. உண்மையிலேயே அந்த டோப்பா கேட்டால் அதான் தலை, அதுதான் ஒரு ஒரிஜினல் தலை. சரிங்களா? அந்த தலையில் நங்கு 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 நங்குன்னு ஆணியில் குத்துவார் வந்து திருவள்ளுவர் தலையில். ஏன்னா இவ்வளோ பெரிய தற்கூரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இவர் என்னென்னலாம் கூத்துக்கள் பண்ண போகிறாங்க சார். நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. நீங்கள் சுருக்கமாலாம் பேட்டியை முடிக்காதீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. இவனை எப்போ அடிக்கிறதுனாலும் கொடுங்க. ராத்திரி 12 மணிக்கு கூட கூப்பிடுங்க, நான் வந்து அடிக்கிறேன் இவனை. இப்படின்னு சொல்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒட்டுமொத்த காணொலி பார்க்குற அத்தனை சொல்லலாம். விஜய் வந்து உண்மையான ஒரு தீய சக்தியாருன்னா விஜய் தான் தீய சக்தி. அவன் வந்து ஒரு அறிவற்ற ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறான். அந்த அறிவற்ற கூட்டம் நாளைக்கு ஆள வந்தால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் பின்னோக்கி நகர்ந்துறீங்க. நீங்கள் திமுகவுக்கு வாக்களிங்க, அதிமுக வாக்களிங்க, இல்லை எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்கன்றது கூட எனக்கு பொருட் கிடையாது. எந்த கட்சி கூட நீங்கள் வாக்களிங்க, எனக்கு அதை பற்றி உங்களுடைய விருப்பம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் பின்னோக்கி போயிடுங்க. ஏன்னா அப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை, அறிவற்ற முட்டாள் கூட்டத்தை உருவாக்குறான். இல்லைன்னா பாருங்கள், மேடை ஏறணுமே முட்டாள் ஆகிடுறான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரூர் சம்பவமும் வந்து மெரினா சம்பவமும் ஒன்றாகும். யோசிச்சு பாருங்கள். நான் பாரபட்சமாக சொல்கிறேன். நான் 5 லட்சம் பேர், இங்கே 27,000 பேர், அங்கே 5 பேர், இங்கே 43 பேர். இந்த வேரியேஷன் எப்படி இருக்குது? அது ராணுவ வீரனும் நடிகர் ஒன்றா? அப்போ இதை பேச வைக்கிறான் அவனை கூப்பிட்டு வச்சு.
யாரா? டிஎஸ்எஸ் மணியனை. அவன் மூத்த பத்திரிகையாளர் வந்து, ஏன்னா அவன் வந்து ஒரு சாட்சியமாக கூட்டு வந்து நிற்க வைக்கிறான். இந்த மூத்த பத்திரிகையாளர் நேரம் மேலே வந்து என்ன பேசுகிறான்னு கேட்டால், நான் எந்த கட்சியை சார்ந்தவன் இல்லைன்னு பேசுகிறான். எந்த கட்சியை சார்ந்தவன் சொன்னால் ஏன் இந்த மேடை வந்து நின்னான்? ஒரு கட்சியோட மாநாடு சார், கட்சியோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா, இவன் எப்படி வந்து அங்கே நிற்கலாம்? ஓ, மூத்த பத்திரிகையாளர்றான் வந்து நான் எந்த கட்சியும் சாராதவன்றான். அப்போ அவனுக்கு அங்கே அங்கே என்னடா வேலை? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? டிஎஸ்எஸ் மணியனுக்கு அங்கே என்ன வேலை? அப்போது இவன் நியாயப்படுத்துகிறான். நல்லா புரிஞ்சுங்க, நியாயப்படுத்துகிறான். ஒரு சம்பவத்தை, கரூர் சம்பவத்தை, சோக சம்பவத்தை இவன் நியாயப்படுத்துகிறான். யாரை வச்சு நியாயப்படுத்துறான்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் கொண்டு வந்து நிற்க வை, அவனை சொல்லவை. அப்போ திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளவங்கலாம் கூட்டு வந்து வச்சு இவன் பேச வைக்கிறான். அங்கே வந்து பேசுகிறான். இன்னொருத்தர் தற்கொலை, ஒருத்தர் தருதலை ஒருத்தன் பேசுகிறான். அவன் பேரை சொல்லவே மாட்டான். அவன் மேடையில் அவன் சொல்கிறான்னு கேட்டால், அவர் வந்து ஊழலை பற்றி பேசினாலும் 2 பேருக்கு நடுக்கமாயிடுது. அவங்க உடனே வந்து சில விஷயம்லாம் எடுக்கிறாங்க, பிளாக் டிக்கெட் எடுக்கிறாங்க. பதில் சொன்னீங்களா அதுக்கு? பிளாக் டிக்கெட்லாம் ஊழல் தான்டா, வரி கட்டாமல் தான் ஊழல் தான்டா. சாராய வியாபாரிகளுக்கு என்ன பக்கத்தில் வச்ச ஊழல் தான்டா. கல்வி வியாபாரி பக்கத்தில் ஊழல் தான்டா. லாட்டரி டிக்கெட் ஊழல் தான்டா. 10த்துக்கு செங்கோட்டையன் வந்து இப்படின்றாரு, அப்படியே நெளிகிறாரு, இப்படின்னு. ஏன்? அவன் தான் 1ஆம் நம்பர் ஊழல்வாதி. ஊழல்வாதிகளையும் பொம்பளை பொறுக்கிங்களும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்சி அமைப்பீங்களா? நீங்கள் விட்டுருமா? நாங்கள் இவன் பிராண்டை கிழிக்கிறது தான் வேலையை. பொறுக்கி பசங்களாம் வச்சுட்டு, பொம்பளை பொறுக்கிங்களை வச்சுக்கிட்டு, ஊழல் கொள்ளையடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு, ஊழல்வாதிகளை வச்சுக்கிட்டு, சும்மா 4 பொம்பளைங்களை மேடையில் ஏறி பேச விட்டுட்டு நக்கல் அடிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் ட்ரெண்டில் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் யாரெல்லாம் மேடையில் ஏற்றுறீங்க, உங்களுடைய என்ன கணக்கு, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுறவங்க கிடையாது. புரியுதுங்களா? முதல்ல வந்து யாரை வந்து நீங்கள் வந்து சாடுறீங்கிறத முதல்ல நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துங்க. நீங்கள் சாடக்கூடியவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் திருமாவளவனை சாடுறீங்க. 40 ஆண்டு காலம் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணால். ஒரு பக்கம் சீமானா ஒரு பொருட்டே இல்லைன்றீங்க. 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொண்டையை நம்பி கட்சி நடக்குது. சீமானுடைய கட்சி ஒரே ஒரு தொண்டை தான். சீமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்டனை நம்பி கட்சி நடத்தணும். தொண்டையை நம்பி கட்சி நடத்துகிற ஒரு சீமான் 16 வருஷம். நீங்கள் எல்லாரையும் நக்கல் அடிப்பீங்க, மேடையில் எழுதிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். முக ஸ்டாலின் தூங்குறாங்க. 4 மணி நேரம் தூங்க முடியாது. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்தால் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது? அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் 4 மணி நேரம் தூங்க முடியாது நிம்மதியாக. அவரை எழுப்பி இவர் வந்து சொன்னதும் அவர் விசில் வரேன். விசில்றதுக்கு தமிழில் என்ன வார்த்தை இருக்குதுன்னு அதை கூட தெரியாமல் வந்து சின்னத்தை வாங்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு எல்லாம் மடக்கு ஊதின்றானுங்க. அதை கூட வந்து காதில் வந்து வாங்காமல் அசிங்கமாக பேசியிருக்கீங்க. நீ 6 மணிக்கு சரக்கு அடிச்சா தூங்குனா ராத்திரி காலைல வெடிக்கால 8 மணிக்கு எழுந்துட்டு வந்துடா. உன் வாயில் விசில் வச்சா அந்த விசில் இருந்தால் தொடச்சா குக்கர் விசில் மாதிரி வந்துன்னு இருக்கும். அப்புறம் யாருக்குன்னா பேசுவேன். குக்கர் விசில் பார்த்தீங்களா, நீளமாக வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நீ தூங்கும் போது கொட்டையில் வாயில் கொட்டை விட்றல, தூக்கி வாயில் தூக்கி விசில் வச்சோம்னா அவ்வளோதான். ஃபுல்லாக விசில் தான், பனையூர் ஃபுல்லாக விசில் தான். அறிவு கட்டணமாக பேசக்கூடாது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.